ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ். நம்ம ஒரு யோகியின் சுயசரித புக்ல விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னா, நம்ம முகுதன் ராம் கோபால் மஜ்னுவை தேடி தாரகேஷுக்கு வந்திருப்பாரு. அது இல்லாம அந்த தாரகேஷ்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது நம்ம பார்த்திருப்போம். அது இல்லாம அந்த சிவன் கோயிலுக்கும் நம்ம முகுதனோட ஃபேமிலிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு நம்ம பார்த்திருப்போம் அந்த வீடியோல. சோ அந்த வீடியோட கண்டினியூ தான் இது. என்னன்னா, தாரகேஷுக்கு அந்த சிவன் கோயிலுக்கு வந்துருவாரு முகுதன். வந்துட்டு அங்க இருக்க சிவனை வணங்க மாட்டார். அங்க லிங்கமா சிவன் இருப்பாரு, ஆனா அவர் வணங்க மாட்டாரு. காரணம் ஏன்னா, ஞானம் என்றதை நம்ம உள்ளுக்குள்ளதான் தேடணும், வெளியே தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கக்கூடிய விசாரிப்பாரு. இங்க ராம் கோபால் இருந்தாரு எங்க அவரு கேட்கும்போது, இந்த மாதிரி ரன்பஜூர்ல இருப்பாரு, அங்க போய் பாருங்கன்னு சொல்லி வழி காமிச்சு விடுறாங்க. அவரு அந்த பக்கமா நடந்து போறாரு. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் வழியை மறந்துடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஒரு ஆள் வருவாரு. அவர்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி ரன்பஜூர் எப்படி போகணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, நாச்சந்தி வழியா போங்க, அங்க போனதும் இடது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்பி இனிமே நடந்து போயினே இருந்தீங்கன்னா ரன்பஜூர் வந்துரும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு போவாரு. நாச்சந்தி என்ற ஊரு வரும். அங்கிருந்து இடது பக்கம் திரும்பி நடப்பாரு. ஆனா ஊர் வரவே வராது, நடந்துகிட்டே ஃபுல்லா நடப்பாரு. நடந்து ஒரு கட்டத்துல முடியாம ஆப்போசிட்ல ஒரு திண்ணமா இருக்கும் ரோட்ல, அங்க உட்காருவாரு. உட்காந்தவொடனே பசுமாடு ஓட்டின்னு ஒருத்தர் வருவாரு. வந்ததும் அவர்கிட்ட வந்ததும் கேட்பாரு, இந்த மாதிரி இந்த ஊர்ல ராம் கோபால் மஜ்னு யாரா இருக்காங்களா, இந்த ரன்பஜு ஊரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லப்பா, நீ யாரு எங்கிருந்து வரன்னு சொல்லி கேட்கும் இவர் சொல்றாரு, இவர் பேர் என்ன, இது எங்கிருந்து வர சொல்றாரு. சொன்னோன்னு இவரை கூட்டு போயிட்டு சாப்பாடும் போறாரு. சாப்பாடு போட்டு சொல்றாரு, நீங்க நார்ச்சந்தி வந்துட்டு அங்கிருந்து நீங்க வலது பக்கம் திரும்பி இருக்கணும், நீங்க இடது பக்கம் திரும்பினா தப்பா போச்சு, இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, நீங்க காலையில எழுந்து போங்க, இப்போதைக்கு நீங்க படுத்து தூங்குன்னு சொல்றாரு. அவர் சரின்றாரு. அந்த யோசிச்சு பாக்குறாரு, நம்மள மாதிரி எத்தனை பேர் அவர்கிட்ட வழி கேட்டு தப்பான வழியில போயிட்டு சுத்தி இருக்காங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு தூங்க போற நேரத்துல தூங்கவும் முடியல. ஏன்னா அந்த ஊர்ல திருவிழா போல, அவரால் தூங்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. விடிய காலையில கிளம்புறாரு. கிளம்பும் போது மதியம் ஆகுது. ஆனா யாரு அந்த அங்க போய் சேரக்கூடிய அந்த ஊரே வரல. வழியில யாரை கேட்டாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த ரன்பஜூர் போகணும்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னா ஒரு குரோஷோ அப்படின்றாங்க. ஒரு குரோஷோ 2 மைல்கள். யாரை கேட்டாலும் போற வழி ஃபுல்லா வயல்வெளியா இருக்குது, விவசாயிகள் தான் இருப்பாங்க, வயல போற வரவங்க இருப்பாங்களா, யாரை கேட்டாலும் ஒரு குரோஷோ தான் சொல்றாங்களாம். அதாவது நம்ம தீரன் அதிகாரம் ஒண்ணு படத்துல கார்த்தி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போவாரு. அப்போ ஒரு வயசான வழி கட்டுவாரு. எவ்வளவு தூரம் கேட்டா ரொம்ப தூரத்துக்கு கூட்டு போவாரு. ஆனா 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இவர் காலையில நடக்க ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் போவாரு. யாரை கேட்டாலும் ஒரு குரோஷோன்றாரு. அதாவது 2 மைல்கள் சொல்லுவாங்க. இவரு நடந்து ஒரு கட்டத்துல ஆகி போச்சு, நடக்க முடியாம கால் வலி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வலி எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு பத்துறாரு. அங்கேயே கீழே ரோட்லயே பத்துறாரு. பத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ஆள் வராரு. இவன் என்ன பண்றாரு, எப்படியும் எழுந்து அவர்கிட்ட கேட்போம். அவர் எப்படியும் ஒரு குரோஷா தான் பண்ணுவாரு, நமக்கு எதுக்கு தேவையில்லாம் நம்ம படுத்துறோம்னு சொல்லிட்டு படுத்துவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நேரம் இவட்டு தான் வருவாரு. நேரம் இவட்ட நான் ரன்பஜூர்ல இருந்து கிளம்பி இருப்பேன், ஆனா உன்னுடைய குறிக்கோள் ரொம்ப உறுதியானதால நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம என்னோட அனுமதி இல்லாம நீ என்னை பார்க்க வந்தது தப்பு, என்னோட அனுமதி இல்லாம பிகாரி உன்கிட்ட என்னோட அட்ரஸ் கொடுத்ததும் தப்பு, சரி ஏந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்பயே தெரிஞ்சு போச்சு, நம்ம தேடி வந்த ராம் கோபால் மஜ்னு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னப்பா உனக்கு என்ன இப்போ, கடவுள் எங்க இருக்கான்னு தெரியணும் அதான சொல்லி எத்தனை அதான் கேட்கிறாரு. இவர் குருகிட்டே அதான் சொல்லியிருந்திருப்பாரு, நான் ஞானத்தை தேடி போறேன், கடவுளை தேடி போறேன் அப்படின்ற சொல்லியிருந்திருப்பாரு. இவரு எடுத்தோடனே கடவுள் எங்க இருக்கா உனக்கு தெரியணும் அதானே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவரு ஆமான்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனால நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.